ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான சமூக அறிவியல் வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வினாத்தாள் நீங்கள் பார்த்துட்டு அரையாண்டு எக்ஸாம் எழுத போனீங்கன்னா நல்ல மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த், அதே போல் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, எக்ஸாம் ரிலேட்டடான அப்டேட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாம் அங்கே வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்களை நம்மளால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ 1 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கெலாம் நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்கள். படிக்கலைன்னா நான் உங்களுக்கு படிக்கிறேன், நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிலனாலும் கவலைப்படாதீங்க. இனிமேலும் ஆன்சர் குறித்து படிச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. மேக்ஸிமம் கொஷின்ஸ் ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான் இதில் கேட்டிருப்பாங்க. ஒரு சில கொஷின்ஸ் பாக்ஸ் கொஷின் கேட்டிருக்கலாம். ஸோ படிக்கிறேன் பாருங்கள். 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செஞ்சவங்க யார்? ஆங்கிலேயரால் ரயத்துவாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா மருது சகோதரர்கள் வெளியிடப்பட்டது. நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க? இந்தியாவில் தொழில் மையம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? அதே போல் கீழ்கண்டவற்றுள் எது பாறை கோலம் என அழைக்கப்படுகிறது? குடிப்பதற்கு உகந்த நீரை எந்த நீர்னு நம்ம அழைப்போம் அப்படின்னா நன்னீர் அப்படின்னு அழைப்போம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக பேசிக்காக தெரிஞ்சிருக்கக்கூடியது தான். இப்போ பாருங்கள், அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் அப்படின்றது எங்கே நடைபெறுது அப்படின்றது எழுதணும். சார்புத்துறை எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு? ஆப்பிரிக்காவினுடைய தென்கோடி முனை என்னன்னு அழைக்கப்படுது? உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவங்க யாருன்னு நீங்கள் எழுதணும். அப்புறம் உலக மனித உரிமைகள் தினம் எப்போன்றது நீங்கள் எழுதணும். ஸோ உலக மனித உரிமைகள் தினம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. 11 கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் கொஸ்டின். கூற்று சாலை குறியீடுகள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அதுக்கான காரணம் அவைகள் பெரும்பாலும் படங்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது சரியான விளக்கமா இல்லை தவறான விளக்கமா, எது தப்பாக இருக்கா அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்து உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்படுதுன்றது எழுதணும். ஸோ அந்த 14 1 மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தென் அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கு கோடிட்ட இடங்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கெல்டிரியா கோட்டை, டெல்லி, பாரன் தீவு, ஐசோனிஃப், சதி ஒழிப்பு சட்டம், சேமிப்பு. இது ரைட் சைடில் இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயத்துக்கு உங்களுக்கு பொருந்தது அப்படின்றது நீங்கள் கரெக்டாக எழுத வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ பொறுத்துக்கு பொறுத்த வரைக்கும் அந்த எத்தனை மார்க் கேட்டுருக்காங்களோ அத்தனை மார்க் நம்ம அப்படியே சொல்லையாக எடுக்கணும். அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து கோடிட்ட இடங்கள் நிரப்புக்கு அதுக்கு போனீங்கன்னா ஒரு 5 1 மார்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த 5 1 மார்க்கையும் சிங்கிள் ஸ்லைடில் ஷோ பண்ணுற பாருங்கள். படித்து கூட காட்டுறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. 2ஆம் கர்நாடக போருக்கு முக்கிய காரணம் என்ன? இந்தியாவுடைய உள்நாட்டு அமைப்புடைய தந்தை என அழைக்கப்படக்கூடிய பிரபு அது யார் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இடர்கள் என்ன, எதுக்கு வழிவகுக்குது? இந்திய கடவுச்சீட்டுன்னு அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் பெற்று வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய குடிமகன் என்னென்னு அழைக்கப்படுறாங்க? மின்னணு வங்கி நம்ம எப்படி அழைக்கலாம்? அதெல்லாம் நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து 5 1 மார்க்கில் சரியா தவறான்னு மட்டும் நீங்கள் குறிப்பிடணும். இதில் 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது சரியாக தப்பான மட்டும் நீங்கள் எழுதினா போதும். படிக்கிறேன் பாருங்கள், ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. சுயசரிதை எழுதப்பட்ட ஆதாரங்களில் ஒன்று ஆகும்னு சொல்கிறாங்க. அது சரியாக தப்பான்னு நீங்கள் சொல்லணும். அதே போல் இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது. சமயச்சார்பின்மை என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டிருக்கு. படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுது. பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு அதிக அளவு காரணமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக்கு கேட்டிருக்காங்க 5 2 மார்க்கில். மண்வள பாதுகாப்பு, மண்ணரிப்பு அதை வேறுபடுத்தணும். வானிலை மற்றும் காலநிலையை வேறுபடுத்தணும். வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சியை வேறுபடுத்தணும். நில அதிர்வு மற்றும் சுனாமியை வேறுபடுத்தணும். பெரிய அளவிலான தொழிலகங்கள் மற்றும் சிறிய அளவிலான தொழிலகங்களை வேறுபடுத்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் கூறுங்க. அந்த 5 1 மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா. தீப்பாறைகள் எரிமலை பகுதிகளில் காணப்படுகிறது. உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது. நீர் புகாத இடங்களில் நீரினுடைய ஊடுருவல் குறைவாக இருக்குது. புவியில் நன்னீர் குறைவாக இருக்குது. அண்டார்டிகா ஆராய்ச்சியாளர்களினுடைய கண்டம், அண்டார்டிகா ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டம் என அழைக்கப்படுது. ஸோ அதுக்கான காரணம் நீங்கள் எழுதணும். ஒரு சிங்கிள் லைன் எழுதினாலே போதுமானதாங்க, படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் 10 2 மார்க் எழுதணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். படிக்கும் போது எல்லாமே படிக்கணும். இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என ஏன் அழைக்கப்படுகிறார்? துணைப்பட திட்டத்தில் கையெழுத்திட்ட நாடுகளுடைய பெயர்களை குறிப்பிடுக. வேலூர் கழகத்தினுடைய விளைவுகள் எழுதுக. செல்வச் சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக. பாறைகள் வரையறு. நீர்கோள் பரப்பு பற்றி குறிப்பு உரைக. நகரமயமாக்கல் அப்படின்னா என்ன? மலையடிவார பகுதிகளில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்கக்கூடாது? நற்குடிமகனுடைய 3 பண்புகள் குறிப்பிடுக. மனித உரிமைகள் என்றால் என்ன? சாலை விபத்துகளினுடைய நேரடி விளைவுகள் என்ன? கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன? இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட். அப்படியே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க.
தென் அடுத்து 4, 5 மார்க்கு அப்புறம் மேப்பெல்லாம் நமக்கு இருக்குது. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ 4, 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8, 5 மார்க்கையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எய்தர் ஆர் சாய்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கிறத மட்டும் படிக்காதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. நிலையான நிலவரி திட்டத்தினுடைய நிறை குறைகளை விவாதிக்க, அல்லது சமண பௌத்த அடையாளங்களினுடைய கல்வியினுடைய முக்கிய கூறுகளை பற்றி விவாதிக்கவும், அப்புறம் வானிலை கூறுகளையும் அதை அளக்க உதவக்கூடிய கருவிகளையும் பட்டியலிடுக, அல்லது தொழிலகங்களினுடைய வகைப்பாட்டை விளக்கப்படம் மூலமாக விளக்குக, முதலமைச்சரினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளை வந்து விவரி, அல்லது இந்தியா போன்ற நாட்டிற்கு சமய சார்பின்மை அவசியம் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். ஏன்னா இந்தியாவே ஒரு சமய சார்பின்மை நாடு தான். அப்படி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. 51 கொஸ்டின் பாருங்கள். அந்த பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி பற்றி எழுதுக, அல்லது சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகள் யாவை அதை எழுதணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா 10 1 மார்க் நீங்கள் குறிக்கணும் இந்தியா மேப்பில். ஸோ மேப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா 1 மார்க்குமே உங்களுக்கு உலக வரைபடம், இந்தியா மேப்பு எல்லா பிளேஸுமே குறிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுதான் வந்து சோஷியல் சயின்ஸில் இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப், மீரட்டு, ஆக்ரா, விக்ரமசீலா, பாரக்பூர், ஜாம்ஷெட்பூர், கேடா, வந்தவாசி, ஸ்ரீரங்கப்பட்டினம், அரபிக்கடல்லாம் குறிக்கணும். அடுத்து உலக மேப்பில் இந்தியா, ஆசியா, மகர ரேகை, மிதவெப்ப மண்டலம், பசிபிக் பெருங்கடலாம் குறிக்கணுங்க. பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேப் பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.